அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருமை தலைவர் அழுத பொழுதுகள் எனும் தலைப்பில் ஒவ்வொரு நாளும் நபிகளார் அழுத சம்பவம் குறித்து பார்க்கிறோம். இன்று அழுகையும் சிரிப்பும் சேர்ந்து அவர்கள் செய்த ஒரு சம்பவத்தை பார்க்க இருக்கிறோம். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், எங்களுக்கு மத்தியில் இறை தூதர் இருக்கும்போது ஒருமுறை சிரித்தார்கள். பற்கள் வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு சிரித்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சிரிப்புக்கான காரணத்தை கேட்டபோது நபிகளார் கூறினார்கள், எனது சமூகத்தை சார்ந்த இருவர் மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு முன் முட்டுக்காலில் அமர்ந்திருப்பார்கள். அவர்களில் ஒருவர் கூறுவார், எனது சகோதரர் எனக்கு அநீதம் செய்துள்ளார், எனக்கு நீதி வேண்டும். அப்போது மற்றொரு சகோதரனிடம் அல்லாஹ் கூறுவான், உனது சகோதரனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடு. இறைவனிடம் அவர் கேட்பார், எவ்வாறு கொடுப்பது? உனது நன்மைகள் மூலமாக என்று இறைவன் சொல்வான். இறைவா, எனது நன்மைகள் அனைத்தும் தீர்ந்து விட்டனவே என்று சொல்லும்போது முதல் நபரிடத்திலே அல்லாஹ் சொல்வான், உனது சகோதரிடத்திலே கொடுப்பதற்கு நன்மைகள் இல்லை என்று சொல்லும் போது, அப்படியானால் அதற்கு பகரமாக எனது தீமைகளை அவருக்கு கொடு என்று அந்த மனிதர் சொல்லும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழத் தொடங்கி விட்டார்கள். கண்ணீரால் கண்கள் நிறைந்து சொன்னார்கள், அந்த நாள் வரும் மகத்தான நாள், தங்களது தீமைகள் எப்படியாவது இல்லாமல் ஆகிவிடாதா என்று ஒவ்வொருவரும் ஏங்கும் நாள் என்று சொல்லிவிட்டு இறைவன் முதல் நபரிடத்திலே கூறுவான், இதற்கு பகரமாக வேறு ஏதாவது வேண்டுமா? இதை விட சிறந்தது என்ன இருக்கிறது என்று அடியான் கேட்கும் போது ஒரு கோட்டையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டுவான். அந்த கோட்டையானது முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகான சூனத்தின் கோட்டையாகும். அதன் அழகில் சொக்கி போய் அந்த அடியான், இறைவா, யாருக்காக இது தயார் செய்து வைத்திருக்கிறாய்? நபிமார்களுக்கா, ஷஹீதுகளுக்கா என்று சொல்லும் போது, யார் இதற்கான கூலியை தருகிறாரோ அவருக்காக. யாரால் இதற்கான கூலியை கொடுக்க முடியும் என்று அடியான் கேட்கும் போது, உன்னால் முடியும் என்று அல்லாஹ் சொல்லுவான். அவர் கேட்பார், எப்படி இறைவா என்று சொல்லும் போது, உனது சகோதரனை மன்னிப்பதின் மூலமாக இந்த கோட்டை உனக்கு சொந்தமாகும் என்று சொன்னவுடன் அந்த அடியான் மகிழ்ச்சியில் துள்ளியவாறு கூறுவான், எனது சகோதரி நான் மன்னித்து விட்டேன் இறைவா, மன்னித்து விட்டேன். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், அப்படி என்றால் உனது சகோதரனுடைய கையை பிடித்தவாறு நீங்கள் இருவரும் அந்த சூனத்தில் நுழையுங்கள் என்று சொல்வான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மனிதர்களே, நீங்கள் நரகை பயந்து கொள்ளுங்கள், உங்களுக்கிடையே பிணங்கிக் கொள்ளாதீர்கள், உங்களிடத்தில் சமரசம் செய்து கொள்ளுங்கள். ஏனெனில் முஸ்லிம்களுக்கிடையே அல்லாஹ்வே சமரசம் செய்து வைக்கிறான் என்பதாக சொன்னார்கள். இந்த ஹதீஸிலிருந்து நாம் என்ன பாடத்தை படிக்கிறோம் என்றால், அடியார்கள் மீது அல்லாஹ்வுடைய அளவிட முடியாத கருணை ஒரு பக்கம் என்றால், அடியார்கள் தன்னிடத்தில் வரும்போது சண்டை சச்சரவுகளோடு இல்லாமல் பிணக்குகளின்றி சமாதானமாக வருவதை அல்லாஹ் விரும்புகிறான். பிறரை மன்னிப்பதின் மூலமாக எப்படி அந்த அடியாருக்கு அந்த அழகிய கோட்டை கிடைத்ததோ சொர்க்கத்தில், முத்துக்களாலும் மாணிக்களாலும் இழைக்கப்பட்ட அந்த கோட்டை, அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே தன்னுடைய இன்னொரு சகோதரருடைய தவறுகளை மன்னிப்பதின் மூலமாக, மறைப்பதின் மூலமாக மன்னிக்கக்கூடிய சகோதரருக்கு உயர்ந்த அந்தஸ்தை தருகிறான். சண்டை சச்சரவுகளால் நமக்கிடையே பிணங்கி போகக்கூடிய காரணத்தினால் நம்முடைய நன்மைகள் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கிடையில் அழுதார்கள். ஏனென்றால் வறுமையிலே இன்னொரு முறை பெருமானார் சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியிலே கை சேர்ந்து யார் தெரியுமா? யாரிடத்தில் தீனார்களும் திர்ஹம்களும் இல்லையோ அவன் அல்ல, மாறாக அதிகமான நன்மைகள் புரிந்து வந்திருப்பான். ஆனால் இந்த உலகத்திலே நிறைய மனிதரை கஷ்டப்படுத்தி இருப்பான். அப்ப நன்மைகளின் மூட்டைகளோடு வந்தவன் பாதிக்கப்பட்டவர் புகார் செய்ய செய்ய அவர்களுக்கு இவன் நன்மையை கொடுத்து விட்டு அவர்களின் தீமையை எடுத்துக்கொண்டு இவன் நரகத்தை நோக்கி விரைவான், இவன் தான் உங்கள் கை சேர்த்துக்குரியவன் என்று சொல்லி காட்டினார்கள். எனவே முஸ்லிம்களே, நாம் நம்முடைய சகோதரர்களோடு எவ்வளவு பெரிய சிரமங்கள், எவ்வளவு பெரிய சங்கடங்கள் கொடுத்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மன்னிக்கக்கூடியவர்களாக, ஒரே உம்மத்தாக, உம்மத்தின் வாஹிதாவாக விளங்குவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த பெருமானாரை அந்த மக்கத்து மக்கள் விரட்டியடித்தார்களோ, எந்த பெருமானாரை அந்த மக்கத்து மக்கள் கொல்ல துடித்தார்களோ, எந்த பெருமானாரை 3 ஆண்டுகள் ஒட்டுமொத்த கௌமோடு ஊர் விளக்கம் செய்தார்களோ, அந்த மக்கமா நகரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலடியிலே கிடக்கிறது. அப்போது பெருமானார் கேட்கிறார்கள், குறைஷிகளே,
நான் உங்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டபோது, நீர் கண்ணியமான முறையில் நடந்து கொள்வீராக, நீர் எங்களுடைய சங்கை மிக்க சகோதரர், உன்னுடைய தந்தையும் சங்கை மிக்க சகோதரர் என்று சொன்னார்களே. அப்போது பெருமானார் நினைத்திருந்தால், நானா உங்கள் சங்கை மிக்க சகோதரன், அவ்வாறு என்னை நடத்தீர்கள் என்று நினைத்திருந்தால் பெருமானாரால் மன்னித்திருக்க முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் அனைவருக்கும் விடுதலை, மக்களே உங்கள் அனைவரையும் மன்னித்து விட்டேன், பயமின்றி சொல்லுங்கள் என்று மன்னிப்பின் உச்சத்திற்கு சென்றார்களே. அதனால்தான் அவர்கள் பெருமானார். நாமும் அந்த பெருமானாருடைய வழித்தடத்தை பின்பற்றி சொந்த சகோதரர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகளை தாண்டி அன்போடும் பாசத்தோடும் ஒற்றுமையாக விளங்குவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக.